கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் 14 அதிகாரம் 27 வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பிரச்சனைக்கு மத்தியில அவர் நமக்கு எதை கொடுத்திருக்கிறாரா? சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். நமக்குள்ள என்ன கொடுத்திருக்கிறாரா? சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். பிரச்சனைக்கு மத்தியில அவர் எனக்கு கொடுத்திருக்கிற தீர்வு என்னது? சமாதானம். இந்த சமாதானத்துலதான் அந்த ஜீவன் இருக்கிறது. இந்த சமாதானத்துலதான் உங்களுக்கான சுகம் இருக்கிறது. இந்த சமாதானத்துலதான் உங்களுக்கான விடுதலை இருக்கிறது. பிரச்சனைக்கு மத்தியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்வு தேவ சமாதானம். தீர்வு தேவ சமாதானம் தான் அப்படின்னு சொன்னா, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்ன செய்யறான்? வருகிறான். நானோ ஜீவனை கொடுக்க வந்தேன், அது பரிபூர்ணப்பட வந்தேன்னு வசனம் சொல்லுது. நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக அவர் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார் என்றால், திருடன் எதை திருட வருவான்? சமாதானத்தை தான் திருட வருவான். இந்த சமாதானத்தை திருடுவதற்காக தான் அவன் பொய்களை கொண்டு நம்முடைய சிந்தனைகள்ல என்ன கட்டுறான்? அரண்களை கட்டுகிறான். அவனுடைய பொய்களினால் நம்முடைய சிந்தனைகள்ல நம்ம முதல்ல நம்ம அனுமதி கொடுக்கும் போது தான் வர முடியும். நம்ம அனுமதி இல்லாம அவன் என்ன செய்ய முடியாது? வர முடியாது. அவன் முதல்ல சொல்ற ஒரு பொய்ய நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அவனுக்கு அனுமதி கொடுக்கிறோம். அந்த சாய்ஸ் நம்ம கையில தான் இருக்குது. அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். 2 பேர் நம்ம வாழ்க்கையில 2 விதமான வாழ்வை கொடுப்பதற்காக என்ன செய்யறாங்க? இருக்காங்க. ஒருத்தன் திருடன், ஒருவர் யாரு? தேவன். இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவன் கொடுக்க வந்திருக்கிறார். இந்த 2 பேரும் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா சாய்ஸ் யார் கையில தான் இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. திருடன் எல்லோரையும் அழித்து விட்டான்னு அதுல இருக்குதா? இல்ல. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்துகிட்டு இருக்கிறான். அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவனால எல்லாரையும் விழுங்க முடிஞ்சா அவன் விழுங்க வேண்டிதானே? எல்லாரையும் அவனால என்ன செய்ய முடியாது? விழுங்க முடியாது. வகை தேடுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இடம் தேடுகிறான், வழி தேடுகிறான். யாரை விழுங்கலாமோ வென்று அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? வழி தேடிக்கிட்டு இருக்கிறான். யாரிடம் திருட முடியும், யாரை கொல்ல முடியும், யாரை அழிக்க முடியும் என்று அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறானா? வழிதான் தேடுறான். யார் அவன் சொல்ற பொய்யை ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க அந்த வழியை அவங்களுக்கு என்ன செய்யறாங்க? கொடுக்கறாங்க. அப்ப திருடனும் காத்துக்கிட்டு தான் இருக்கிறான். ஏசு கிறிஸ்து ஒரு பெரிய விலைக்கரையத்தை கொடுத்து, சின்ன சின்ன விலைக்கரையெல்லாம் இல்ல. ரட்சிப்பு என்பது சின்ன விஷயமே கிடையாது, ஒரு பெரிய விஷயம். அவருடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்திருக்கிறாரு. அவருடைய வல்லமையை விட்டு, அவருடைய மகிமையை விட்டு, அவருடைய பரிசுத்தத்தை விட்டு அடிமையின் கோலம் எடுத்தாருன்னு வசனம் சொல்லுது. எதற்கு வந்திருக்கிறாரு? நமக்கு வாழ்வு கொடுக்க, நம்மை மீட்க அவர் வந்திருக்கிறார். பரிபூர்ணமான வாழ்வை கொடுக்க அவர் வந்திருக்கிறார். அதை சிலுவையில கொடுக்கவும் செஞ்சிட்டாரு. இதை எல்லாரும் பெற்றிருக்கிறோமா? இல்ல. அப்போ அது யாரோட கையில இருக்கு? நம்ம கையில தான். அப்போ திருடனுக்கு இடம் கொடுக்கறதும் யார் கையில தான் இருக்கு?
நம்ம கையில தான். தேவனுக்கு இடம் கொடுக்கறதும் யார் கையில தான் இருக்கு? நம்ம கையில தான். 2 பேருக்கும் நம் வாழ்வில் அனுமதி தேவை. நம்முடைய அனுமதி இல்லாமல் இருவராலும் என்ன செய்ய முடியாது? செயல்பட முடியாது. சாத்தானுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. தேவனுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் அந்த தேர்ந்தெடுக்கும் உரிமையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய உரிமைகளுக்கு அவர் மதிப்பு கொடுக்கிறார். நாம் அவரை வேண்டான்னு சொல்ற உரிமைக்கும் அவர் அங்க என்ன செய்யறாரு? மதிப்பு கொடுக்கிறார். எப்பேற்பட்ட தெய்வம் பாருங்க. அவரை வேண்டான்னு சொல்ற உரிமைக்கும் அவர் என்ன செய்யறாரா? மதிப்பு கொடுக்கிறாரா? ஒரு பெரிய விலை கிரயத்தை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்துட்டு அவரை வேண்டான்னு ஒரு பிள்ளை சொல்லுது, அந்த உரிமைக்கும் அவர் அங்க என்ன செய்யறாரு? மரியாதை கொடுத்து நீடிய பொறுமையோடு அவர் காத்து நிற்கிறார். அதுதான் தேவனுடைய அன்பு. அப்போ 2 பேருக்குமே என்ன தேவை? அனுமதி தேவை. 2 பேருக்குமே நம்ம எங்க அனுமதி கொடுக்கிறோம்? நம்முடைய சிந்தனைகளில். தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது நமக்கு விசுவாசம் வரும். அந்த விசுவாசத்தை ஏற்றுக்கொள்றதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் யாரோட சாய்ஸ்? நம்முடைய சாய்ஸ். நம்ம ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா தேவன் அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது? செயல்பட முடியாது. சாத்தானும் அவனுடைய பொய்களை கொண்டு நமக்கு எண்ணங்களை கொடுக்கிறான். அதையும் ஏற்றுக்கொள்றதும் ஏற்றுக்கொள்ளாததும் யாரோட சாய்ஸ்? நம்ம சாய்ஸ் தான். அவன் நம்மளை என்ன செய்ய முடியாது? கட்டாயப்படுத்த முடியாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒரு இருளான ஒரு ரூம்ல லைட்டை போட்ட உடனே அந்த ரூம்ல கரப்பாம்பூச்சி பல்லிலாம் இருந்தா என்ன செய்யும்? வெளிச்சத்துக்கு என்ன செய்யாது? நிக்காது. எங்க இருள் இருக்கோ அப்படி மூக்கு ஒவ்வொரு பகுதியும் அது என்ன செய்யும்? ஓடி ஒளியும். அது போல நீங்க சத்தியத்தை அறிந்து கொள்ள உங்கள் சிந்தனைகள்ல உள்ள அவனுடைய பொய்களால் கட்டப்பட்ட அரண்கள் நிர்மூலமாகி கொண்டே இருக்கும். அதால உங்க சிந்தனையில என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. இதை நீங்க செஞ்சா போதும் உங்க சூழ்நிலைகள் மாறும். அது எப்படி மாறும் தெரியாது, அது எப்படி வலி உண்டாகும் தெரியாது, எப்படி சுகம் உண்டாகும் தெரியாது. ஆனா அது என்ன செய்யும்? மாறும். ஏன்னா அது தேவ வல்லமை. வழியே இல்லாத இடத்தில் வழிகளை உண்டு பண்ணுகிறார். அவாந்திர வெளியில் ஆறுகள் என்ன செய்கிறார்? உண்டு பண்ண செய்கிறவர். சூழ்நிலைகளை மாற்ற அவரால் முடியும். நம்முடைய சூழ்நிலைகள் அவருக்கு ஒரு பொருட்டே கிடையாது. அது ஒரு பிரச்சனையே அவருக்கு கிடையாது. அதை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை நிறைந்தவர், அதை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் படைத்தவர், அதை மேற்கொள்ளுகிறதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பிரச்சனை எங்க அப்படின்னா நம்முடைய சிந்தனைகள் தான். சிந்தனைகள்ல அவர் செயல்பட விடாமல் சாத்தானுடைய பொய்களை ஏற்றுக்கொண்டு கெட்டி வைத்திருக்கின்ற அரண்கள் தான் அவருக்கு பிரச்சனை. அதனாலதான் இதை நிர்மூலமாக்குகிறதுக்கு நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரா? போர் ஆயுதம் மட்டும் இல்லையா, என்ன கொடுத்திருக்கிறாரா? ஆயுதங்கள். அந்த ஆயுதங்கள் என்னங்கிறது நீங்க சத்தியத்தை தெரிஞ்சாதான் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஒரு பெரிய ஆயுதம் தேவனுடைய வார்த்தை. அதுவும் சின்ன வார்த்தை இல்ல, மனித வார்த்தை இது இல்ல. இந்த டியூப் மாத்திரை எல்லாம் பார்த்திருப்பீங்களா? அதுக்குள்ள குட்டி குட்டியா மருந்து இருக்கும். அது போல அவருடைய வார்த்தைக்குள் தேவ பலம் நிறைந்திருக்கிறது. சின்ன வார்த்தை கிடையாது. இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் அப்படின்னு நீங்க அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார்த்தைக்குள்ள உங்களுடைய மரித்து போன செல்களை, உறுப்புகளை உயிர்ப்பிக்க கூடிய தேவ வல்லமை நிறைந்த வார்த்தை இருக்கிறது. சுகம் இருக்கிறது. இதை நீங்க விசுவாசிக்கும் பொழுது அந்த சுகம், அந்த மருந்து வெளிப்படுறது போல என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வெளிப்பட ஆரம்பிக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள உங்க பயத்தை வெளியே விரட்டக்கூடிய அவருடைய வல்லமை இருக்கிறது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வார்த்தைக்குள்ள உங்களை தைரியப்படுத்தக்கூடிய அவருடைய வல்லமை இருக்கிறது. என்ன வார்த்தை இருக்குதோ அதோட வல்லமை அந்த வார்த்தைக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்கு? இருக்கு. அது சாதாரணமா பார்த்தா சாதாரண வார்த்தையா தெரியும். உங்க விசுவாச கண்களால பாத்தீங்கன்னா அந்த வல்லமை என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த போர் ஆயுதங்களை கொண்டு
பேச பேச அதை அறிந்து கொள்ள இந்த எண்ணங்கள் என்ன செய்யுமா? நிர்மூலமாகும். எப்படி நிர்மூலமாகும்? நம்முடைய சமாதானத்தை திருட வந்திருக்கின்ற அந்த எண்ணங்கள் நிர்மூலமாகும் போது அந்த சமாதானத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். எப்போ? பிரச்சனைகளுக்கு மத்தியில். சொல்லப்பட்டிருக்கிற சமாதானம் பிரச்சனை முடிஞ்சா வர்ற சமாதானம் இல்லை. நான் இந்த சத்தியத்தை கேட்டுட்டேனே, ஏன் எனக்கு பிரச்சனையில விடுதலை இல்லை? நான் இதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன், ஏன் எனக்கு சுகம் கிடைக்கல? இது ஓடிக்கிட்டே தான் இருக்கு இந்த சத்தியம், ஏன் இன்னும் நான் பார்க்கல? அப்படி பிரச்சனை முடிகிறதுனால வர்ற சமாதானம் இல்லை. அந்த சத்தியம் என்ன செய்யும் அப்படின்னா, பிரச்சனைகளுக்கு மத்தியில் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும். அது புத்திக்கு எட்டாத சமாதானம், அது பூரண சமாதானம். நம்ம புத்திக்கு தெரியாது, பிரச்சனை அப்படியே தான் இருக்குது, என் சூழல் அப்படியே தான் இருக்குது, ரிப்போர்ட் இன்னும் மாறல. ஆனா அந்த சமாதானம் நம்ம சிந்தனைகளை என்ன செய்யும்? ஆட்கொள்ளும். நம்முடைய பயத்தை அது மேற்கொள்ளும். நம்முடைய கவலைகளை அந்த சமாதானம் மேற்கொள்ளும். ஒரு தைரியத்தை கொடுக்கும், ஒரு நிச்சயத்தை கொடுக்கும். இரவானால் அது தூக்கத்தை என்ன செய்யும்? கொடுக்கும். ஆனா பிரச்சனை எப்படிதான் இருக்கும்? அப்படியே தான் இருக்கும். இந்த சமாதானத்துக்குள்ள நீங்க போகும்போதுதான் அந்த ஜீவனம் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்க பல சூழல்கள்ல இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்கலாம், பலவிதமான பகுதிகளில் ஒரு விடுதலையை நோக்கி நீங்க போய்கிட்டு இருக்கலாம். ஒரு சோர்வு வரலாம். இன்னும் எவ்வளவு காலம் ஆகும் நான் இந்த விடுதலையை பார்க்க? இன்னும் எவ்வளவு நாள்ல நான் இதை பெற முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்ததுன்னா, உங்களுடைய அளவீடு இதுதான். இந்த பிரச்சனைக்கு மத்தியில இந்த புத்திக்கு எட்டாத இந்த சமாதானத்தை இன்னும் நீங்க பார்க்கல அப்படின்னா, நீங்க சரி செய்ய வேண்டிய இடம் வெளியில இல்லை, எங்க? நம்முடைய சிந்தனைகளில். அந்த சமாதானத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்றது? ஏன்னா திருடனோட வேலை எதுதான்? சமாதானத்தை திருடுறது தான். நம்முடைய வேலை என்னதுன்னா சமாதானத்தை தக்க வச்சுக்கிறது தான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.